அங்கே இங்கே அங்கே வந்தா தெரியும் பாருங்க. நல்ல மெதுமையாம இருக்கு இடியப்பம் நல்ல சாஃப்டா. எவ்வளோ துண்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. சாப்பிடுங்க. என்ன சாப்பிடுவானோ ஒரு விருப்பம் இருக்குதான் என்ன தான். நாங்கள் இப்போ மாவடிக்க போறோம். இது ஊரல் 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 இருக்கு. அந்த பட்டு போல இடிச்சாச்சு. இனி இது அடிச்சிட்டு திருப்பியும் ஓ மாத்தி மாத்தி போட போறோம். நல்ல சூடாயிடுச்சு. சூடாயிடுச்சு. வரக்குது ரூபிமா என்ன மாதிரி பின்னஞ்சு குழைக்கணும். நல்ல ஒரு பின்னஞ்சு குழை. அதுதான் முதல்ல இருக்க புளியவே கஷ்டம் எனக்கு. இப்ப வந்து எங்கட சூப்பரான ஈரப்பிரதல் வந்து ரெடி பாத்தீங்களா? அப்படி பிட்டாண்டு சூப்பரா நல்ல வாசனை இருக்கு. வாசனை 4 பட்டு வைக்க போனா தண்ணியும் கொதிச்சுட்டு நாங்க வைப்போம். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நீங்க எனக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னா ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி தான் நீங்க பார்க்குறீங்க. அது என்ன காணொலின்னு சொன்னா நாங்க பழைய காலத்து முறைப்படி வந்து அரிசி ஊற வச்சு அதை மாவு வச்சு அதை வறுத்து அதுல வந்து இடியப்பம் வைக்க போறோம். அந்த இடியப்பத்தோட வந்து சூப்பரான கோழி ஈரல் பிரட்டும் தான் இன்னைக்கு நாங்க செய்ய போறோம். அதை தான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எங்களோட VR Vlogs யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு காணொலியை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியாது. ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அரிசியை வந்து நாங்க 4 மணி நேரம் வந்து ஊற வச்சிருக்கிறோம். அந்த அரிசியை நாங்க தண்ணி இல்லாம இப்படி பாத்திரத்துக்கு போட்டு இந்த தண்ணிய வந்து வடிச்சு நல்ல அந்த தண்ணி தன்மை இருக்க கூடாது. அப்பதான் இடிக்கலாம். நாங்க இன்றைக்கு வந்து திடீரென்று வந்து எடுத்த முடிவில்ல மின்சாரம் வந்து பவர் கட் ஆயிட்டு நாடு ஃபுல்லாவுமே பவர் கட்டாம். இப்ப வந்து திடீரென்று வந்து இங்க வந்து மின்தடை ஏற்பட்டுட்டு அப்ப நாங்கள் மாவில்லியன்னு சொல்லி மில்லுக்கு அரிசியை கொண்டு போய் அரிசி வந்து அந்த கிரைண்டர்களே இருக்குங்கள அரிசி ஏதாட்டு சொன்னால் கரண்ட் வந்து நின்றுட்டு திடீரென்று. அதால நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இன்றைக்கு நாங்க இடியப்பம் ஆயிப்பம் தான் மாவில்லியன்னு திருப்பி மண்டு கொண்டு போனது. இந்த கடைசியில என்ன செய்தோம்னு சொன்னா வீட்டு இந்த அரிசியை வந்து ஊற வச்சு இன்றைக்கு வந்து உடல்ல இடிச்சு வர்றது தான் இடியப்பம் வைக்க போறோம். நாங்க பழைய முறைப்படி அதெல்லாம் மில்லியான்னு சொன்னா கரண்ட் இல்லாதனால பிரச்சனை உண்டு. இந்த அரிசியை வந்து நாங்க தண்ணி எல்லாம் வேற விடணும். இந்த சட்டிக்குள்ள போட்டா தண்ணி எல்லாம் வடிஞ்சிடும். தண்ணி ஒவ்வொரு துளி துளியா வடிஞ்சு நல்லது ஈரப்பதம் இருக்க கூடாது. நாங்க இடிக்க ஆனா உரல்ல இடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளவு நல்லது. பழைய முறைப்படி நாங்க இன்னைக்கு வந்து பழைய காலத்துல எல்லாம் அம்மாக்கள் எல்லாருமே உரல்ல இடிச்சு ஆட்டுக்கல்ல உளுந்து அம்மாவும் தான் எல்லாம் தான் இடிச்சவே. ஆனா நாங்கள் இடிக்கல. நீங்க அடிக்கல. ஊட காலங்கள்ல இந்த மிஷினரி வந்ததால எல்லாம் அந்த பழைய இதுல எல்லாம் மறந்து போச்சு. இப்ப கரண்ட் இல்லாததான் தெரியுது அவ்வளவு கஷ்டம். இதேன்னு சொன்னா திடீரென்னு தான் ஏற்பட்டதாமே ஏதோ குரங்கு பாஞ்சு நின்றுட்டு சொல்றாங்க என்னவோ தெரியாது. உண்மை போய் உண்மையில குரங்கு தட்டாத நான் வீட்டு மட்டும் உண்டு. குரங்கு தட்டாத உண்டைக்கு பாத்தீங்களா என்ன செய்து விட்டுருந்துச்சுன்னா ஃபுல்லாவே சில வீடு வழியெல்லாம் ரைஸ் குக்கர்ல அரைவாசி அரிசி போட்டு அவங்க வடை இருந்திருக்கு. தண்ணி இங்க எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்ல. சில இடங்கள்ல தண்ணி எடுத்து வச்ச எங்கிட்ட தொட்டி இருக்கு. சில இடங்கள்ல தண்ணி கரண்ட்ல அந்த லைன்ல எடுக்கிறவங்களுக்கு சில பேர் இந்த பில்டிங் வழியில இருப்பின பெரிய டவுன் வழியில அவர்களுக்கெல்லாம் மின்சாரம் தடையாண்டபடியா இல்லையான்னு சொன்னபடியா அவ்வளவு கஷ்டம். தண்ணிய வடிச்சு ஊத்திட்டு வரேன். அரிசிய வந்து வடிவா கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். அப்பதான் தவிட்டு தன்மை இருக்காது. வடிவா புடைச்சிட்டு எல்லாம் எடுத்து குறுநாள் எல்லாம் எடுத்து எல்லாமே தாண்டா பிறகுதான் நாங்க வந்து அரிசியை நினைய வைக்கணும். முடிவா கழுவி
ஆனா இப்படி உரல்ல இடிச்சு வறுத்து நாங்க புட்டோ இடியப்பம் அவிக்கிறது நல்ல ஒரு வாசம் டேஸ்டா இருக்கு தெரியுமா. இப்ப நாங்க கடையில கொடுத்து மாத்தி எனக்கெல்லாம் அன்றைக்கு வந்து ஒரு நாள் நாங்க வீட்டை வந்து அம்மியில அரைச்சு சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு இப்ப வந்து திரும்பி திரும்பி அந்த ஞாபகம் மாதிரி தெரியுமா. அதுக்கு இப்ப எங்கள்ட்ட அம்மி இல்ல, அம்மி வீட்டை இல்ல, அதான் பிரச்சனை. ஒரு அம்மி வந்து வாங்கணும், வாங்கி ஆகணும். அது என்னது வாங்கி ஆகணும். அம்மி இல்லாதால எங்களுக்கு அந்த அந்த சாப்பாடு வந்து அந்த வாயிலே இருக்கு தெரியுமா. இப்போ எல்லாம் பரதநாட்டியம் ஆடுது அந்த சுவை. அரிசி எல்லாம் நல்லா வார விட்டாச்சு. நீ வந்து வடிகட்டும் கொஞ்ச நேரம், வடிஞ்ச அப்புறம் நாங்க இடிக்கணும். வடிது பாப்போம். இந்த ஒரு துளி துளியா தான் வடி. ஓகே, ஆயுதத்தை பாத்தீங்களா? இதான் உலக்கை. உலக்கை இதாலதான் நாங்கள் இப்ப மாவடிக்க போறோம். இது உரல். உரல் இது மெர உரல். மெர உரல். கல் உரல்னா என்னென்ன எல்லாம் எங்கள்கிட்ட மெர உரல் எல்லாம் இருக்குது. மெர உரலும் உலக்கை பாத்தீங்களா. இதால நாம வந்து மாவடிக்க போறோம். ஓகே, யார் அடிக்க போறது? நான் தான் அடிக்க போறேன். எனக்கு மாவு இப்படி இடிக்கிறாண்டா எனக்கு நல்ல விருப்பம். முந்தையெல்லாம் எங்க அக்காக்களோட சேர்ந்து நான் மாவெல்லாம் அடிப்பேன் தெரியுமா. அதே மாதிரி நான் இடிக்கணும்னு எனக்கு நிறைய நாள் ஆசை. இன்றைக்கு அது சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அது வந்து இன்றைக்கு குரங்குக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னு சொன்னா குரங்கு கரண்ட்தான். அதால வந்து எங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா போச்சு. இருக்கு மாவு அடிச்சா கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இருக்கு தெரியுமா. ஓகே, நான் மாவு அடிப்போம். ஓ, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அரிசியில இந்த தண்ணி எல்லாம் நல்ல வடிவா எல்லாம் போயிடுச்சு. இப்ப நாங்கள் மாவு அடிக்க போறோம். இப்ப அரிசியா உரலுக்கு போடுவோம். போட்டுட்டு இடிக்கிற விலையை பார்ப்போம். இப்போ இடிக்க வலிக்கிட்டா தான் சரியா இருக்கு நேரம். நாங்கள் செஞ்சு இரவுக்கும் கரண்ட் வருதோ இன்னும் தெரியல. இங்க வந்து பானம் வாங்கலாம், ஆனா இப்ப வேற இப்ப போகணும்னு தெரியாது. அதுவும் கரண்ட் இல்லாத தெரியல, போடுறாங்களோ தெரியாது. பெண்டிரவுக்கு கரண்ட் மில்லாடி நல்லா தானே இருக்கும். இப்பவே நாங்க மாவில அடிச்சு வறுத்துட்டு இடியப்பம் வாய்ப்போம். போடுவோம் வாரோட்டுக்கு தான் போட்டு இடிச்சு போட்டு பழைய காலத்து முறைப்படி தான் நாங்கள் மாவு அடிக்க போறோம். இவ்வளோ போட போற பாப்பா. 1 2 3 4 5 6 மாத்தி மாத்தி போட போறோம். இப்படிதான் மாவு அடிக்கிறது. மாவு அடிக்கிறோமா. இது வந்து இந்த கை காலுக்கெல்லாம் நல்லது, கைக்கு. அப்படி மாவு. ஆனா எனக்கு அடிக்க தெரியாது. இன்னும் ஒரு உலக்கம் இருக்குமே. இந்த 2 பேர் போட்டு அடிக்கிறது தான் அடிக்கிறேன். அதுங்களோ கொஞ்ச நேரம் முடிக்க மாவா வந்துருமே. இல்ல நனைஞ்சிட்டு தானே. நல்லா நனைஞ்ச அரிசி. நாங்கள் எங்களோட அரிசி வந்து மில்லுக்கு தான் இருக்குதா வேண்டாம். ரெண்டு பார்த்தா சரி வேலையில கரண்ட் நின்றதோட போட்டது ஊற வச்சு நாங்கள் அரிசி எல்லா ஆளுதான் ஊற வச்சிருக்கோம். இன்னும் கரண்ட் வேற இல்லை. 4:30 ஆயிடுச்சு நினைக்கிறேன். இப்பதான் இடிக்கணும். அதுங்களா அடிய அம்மா குரங்கு இந்த கோவத்துல இடிக்கிறேன். பாத்தீங்கன்னா இடிபட்டு கொண்டு வருவாங்க. ஒரு சைடால மாவா வருது. அப்படி இடிபட்டு கொண்டு வருது பாத்தீங்களா. அப்படி நல்ல மாவா வருவோம் வேணும். அப்படி இடிபட்டு கொண்டு வருது பாத்தீங்களா. இப்படியே எல்லாத்தையும் நாங்க இப்ப நல்ல பவுடரா இடிச்சு எடுத்து போட்டு பார்ப்போம். தெரியும். ஓகே, எப்படி இருக்கு இடிக்கிறது? எப்படி இருக்கு இடிக்கிறது? இடிக்கிறது நல்லா தான் இருக்கு. அரிசிலாம் ஊட்டி வந்துட்டேனே அனுபவம் பாத்தீங்களா. அப்படி வந்துட்டு மாவா வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் முடி வட்டோன்னா அரிக்கணும். அரிச்ச உடனே மாவெல்லாம் வந்துடும். மேல குறுநல் வேலை திருப்பி அதோட இடிச்சா சரி. மற்றது இந்த உலக்கையில இது வந்து இடிக்கிறதுக்கு தெரியும். இது வந்து இந்த நாங்கள் நெல்லுகளை குத்தினா அந்த அரிசி இருக்குல்ல, அரிசியை வந்து தீட்டுறதுக்கு அப்படி எல்லாம் தீட்டுறேன் இல்ல சொல்றேன். நான் உலக்கையில அப்படித்தான் செய்வேன். மற்றது இந்த பக்கத்தால சம்பல் அடிக்கலாம். இது வந்து இடிக்கிறதுக்கு தான். அப்படி அடியா பாத்தீங்க.
இடிக்கிற வெட்டியில மாவு அரிசி எல்லாம் ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களா பவுடரா போயிட்டு இப்ப வந்து இடிச்சாச்சு இங்க வாங்க இப்படி வந்திருக்கு அந்த பட்டு போல இடிச்சாச்சு இனி இது அடிச்சிட்டு திருப்பியும் அடுத்து குருணல் காட்டுங்க வேற கையில. இந்த ஓ பட்டு போல பாத்தீங்களா அப்படி இருக்கு என்ன இறக்குங்கோ இந்த சட்டிக்கு இருக்குமா இறக்கி போட்டு அரிக்கணும் என்ன அடிக்க குருணல் வேற அது திருப்பி இருக்கா அடிக்கும் ம் சொன்னா ஒரே மாவா வேறாதான் இடிக்கிறது பாத்தீங்களா இது வந்து நாங்க 4 சுண்டு அரிசி போடுனாங்களே ம் 4 சுண்டை 1 கிலோவுக்கு கூட தான் இது உரல் வந்து இந்த உரல் என்ன உரல் சொல்லுங்க நாவல் நாவல் மர ஒரு நாவல் மேர உரல் உலக்கே மாதிரிதான் பார்த்தீங்களோ இந்த கீழே எல்லாம் அப்படி அடைஞ்சிருக்கும் அடைஞ்சிருக்கும் அப்படியே குந்தி எடுக்கும் வலிச்சிருக்கும் எப்படி இடிச்ச அடியால பவுடரா வந்துச்சு அப்படி வந்துருக்கு பாருங்க கரண்ட் நல்லதான் ம் இதுக்கு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட போலாம் இடியப்பம் இதுலயே எனக்கு இடிச்சு பறத்து உடனே வைக்க போறோம் உடனே உடனே சுட 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 எல்லாம் எடுத்தாச்சு நீ அடிப்போமா இப்போ வந்து அடிதட்டுக்கு போடுவோம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு என்ன கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அடிப்போம் கை வச்சு அடிக்க கூடாது கை வச்சு அடிச்சா அந்த குருணல் விழுந்துடும் நோம்புல அடிக்கும் அப்படின்னு பாத்தீங்களோ இப்படித்தானே எங்களோட மூதாதைகள் வந்து சமைச்சு சாப்பிட்டது என்ன இது வந்து குருநாள் போடுறதுக்கு இந்த அரிச்சு போட்டு இதை போடணும் அப்போ இந்த போட்டுட்டு திருப்பி அடிக்கணும் அடிக்கும் இவ்வளவு சுத்தமானமா குருணல் இல்லாதமா அவ்வளோ நீட்டாக வருது இவ்வளவு குருணல் பாத்தீங்களா பாத்தீங்களா இது ஏன் வந்து சொன்னா கை வச்சு அரிச்சா என்னமா கொட்டுமா நான் அப்படி இதண்ட கூட அப்படி இதன்னா அந்த குட்டி குட்டி குருணல் எல்லாம் கொட்டுன்றோம் அதில் வந்து நோமலை அரிச்சிட்டு வைக்குவோம் போட்டுட்டு இந்த எல்லாத்தையும் அரிச்சு படுத்து போட்டு திருப்பி பிடிக்கும் பிடிக்கும் இப்போ எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் நாங்கள் இப்படிதான் வறுக்கிறது இப்படிதான் இடிக்கிறதுன்றெல்லாம் இன்னைக்கு ரூபிக்கு வந்து சொல்லி சொல்லி கொடுக்க போறோம் நாங்கள் மாமி அப்படி கொட்டுது மாவன் பாத்தீங்களோ இப்படிதான் கொட்டும் அரைதட்டால அரிக்க இடிச்சு அரிக்கிறது உங்களுக்கு நல்ல ஈஸியா இருக்கும் இல்ல கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு கஷ்டமா தான் இருக்கு ஏன் சொல்லுங்க கடையில என்ன அரிசி அப்படியே கொடுப்போம் தெரியும் அப்படியே ஊற வைக்கிறதெல்லாம் அப்படியே கொடுத்துட்டு அப்படியே திரிச்சு புடைச்சு கொடுப்போம் நீட்டா அந்த சொன்ன புல்லுக்கொட்டை அப்படியே கொடுத்துட்டு நாங்களும் அப்படியே எடுத்துன்னு வந்தா அப்படியே அரிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு இப்ப புட்டோ இடியப்பமா அப்படியே எடுத்து குழைக்க வேண்டியதான் சொல்லுவேன் இது அரிசி ஊற வைக்கணும் பெண் வேற வைக்கணும் பெண் இடிக்கணும் பெண் அரிக்கணும் பெண் திருப்பி குருணல் இடிக்கணும் பெண் வறுக்கணும் பெண் வறுத்து புட்டு வறுக்கலாம் வறுக்காம விடலாம் ஆனா வறுத்ததான் நல்ல வாசமா இருக்கு நல்ல வாசமா இருக்கு ஆனா உடம்புக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டு இதனாலும் உடம்புக்கு நல்லது இப்பதே ஆக்கள் கூடுதலா இதை பெருசா எடுக்கிறேன் நான் கடையில எல்லாம் கொடுத்து செய்யறதானே சில பேர் இருப்பீங்க ஆனா சில பேர் இப்போ முடிச்சு வறுத்து புட்டை வைக்கிறது இருக்கு இப்ப களியல் பால் புட்டு எல்லாம் செய்யறான்னு சொன்னா இடிச்சு உடனே செய்யறது டேஸ்டா இருக்கும் அரிசி ஊற வச்சு பாத்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு மாவு வந்து நான் அடிச்சு எடுத்துட்டேன் இவ்வளவு குருணல் வந்திருக்குது இதே நாங்க இடிச்சு எடுக்க போறோம் ஓகே பொறுங்க போட்டு போட்டு என்ன ஒருக்கா அடிச்சடிக்க சரியா வருமே ஒருக்கா அடிக்கவே கணக்கா வரும் இன்னொரு கொஞ்சம் குருணல் வரும் நினைக்கிறேன் ஓகே இதை முடிச்சிடுங்க ஓகே வெற்றிகரமா மாவு அடிச்சு முடிஞ்சுதானே மாவு அடிச்சு முடிஞ்சது அவ்வளவுதான் மிச்சம் அவ்வளவுதான் இனி நாங்க அதுல வர குருணல் என்ன செய்வோம் எங்களை விட்டு நிக்கிறேன் இனி இடிக்கவே இல்ல இடிக்கல என்னன்னு சொன்னா உரல்ல இனி இடிச்சு சும்மா இந்த வெறும் உரல்ல இடிக்கிறது சத்தம் கேட்கும் கோழி கொண்டு இந்த குருணலை போடலாம் குருணலை கொண்டு கோழியை போடலாம் பிரச்சனை இல்லை விட்ட கோழி நிக்கு தானே முட்டை கோழி தானே அதுங்களை உரல் கொண்டு ஓகே
மிஞ்சி போன ஒரு அரை மணி அளவேல என்ன ஒரு ஒத்த அரிசிக்கு ஒரு ஒத்தண்டா 1 கிலோ கொஞ்சம் கூட 4 சுண்டு அரிசி 4 சுண்டு அரிசி சாச்சி இங்க பாருங்க மாவெல்லாம் அப்படி அரிச்சு வச்சுக்கவேன் இது நான் தான் கடைசியா இருக்காரு அப்படி மாவு கொட்டுது பாத்தீங்க அரிச்சு எடுத்தாச்சு இனி இதை என்ன செய்யணும்னு சொன்னா வறுக்கணும் இனி நாங்கள் அடுப்பு மூட்டி வறுக்கிறதுதான் வேலை சட்டியில போட்டு வறுத்து எடுக்கணும் பருவமா வறுத்து எடுக்கணும் அதான் முக்கியம் ஆக முருவ விடக்கூடாமா ஓகே நீங்க இன்னொரு விஷயம் இருக்கு நாங்க மிஷின்ல அடிக்க வைக்கல இதுல பாருங்க சில புல்லு கொட்டைகள் அந்த இதுகள் எல்லாமே இருக்கு மிஷின்ல அப்படியே எல்லாம் அடிபட்டு வரும் இதுல அப்படி வராது எல்லாம் நல்ல நீட்டா தான் இருக்கும் சுத்தம் சுதந்திரம் மாதிரி நீட்டா தான் இருக்கும் சரி நான் அடுப்பு நீ மூட்ட போறேன் ஓகே அவ்வளவுதான் மிச்சம் நான் கோழி போடலாம் ஓகே மாவு பாருங்க இல்ல பட்டு போலமா இருக்கும் எடுத்துக்காட்டுங்க மாவு எப்படி இருக்கணும் பட்டு அட்டச்சா கூட இப்படி சாஃப்டா இருக்காங்க அந்த காலத்துல எங்களுடைய ஆக்கெல்லாம் அப்படிதான் சாப்பிட்டு சும்மா தென்பா இருந்தவங்க இப்ப எல்லாம் இப்படி இப்ப அந்த முறையில் இல்லாத காரணத்தால எல்லாம் கொலஸ்ட்ரால் அந்த எத்தனையோ வருத்தங்களும் இப்படி நாங்கள் இடிக்கிற அளவுல எங்க வேர்வை எல்லாம் கழிவுகள் உடம்புல இருக்க கழிவுகள் வந்து வேர்வையா போகும் இப்படி வேர்த்திருக்கு பாருங்க வெளிச்சம் படுது வெளிச்சம் ஐயா எப்படி வேர்த்திருக்கு எனக்கு வேணும் இப்படி எல்லாம் வேர்வை எல்லாம் வெளியாது உங்களுக்கு ஜிம் இந்த வேலை ஒன்று நான் அடுப்பு மூட்டுறேன் அடுப்பு மூட்டி வறுக்கிறது பாப்போம் சரி இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா தாஜி சட்டி வச்சாச்சு இந்த தாஜிக்குள்ள தான் பறக்க போறோம் சட்டி வந்து சூடாகணும் கொஞ்சம் ஓகே இன்னைக்கு இதெல்லாம் ஏன்னு சொன்னா ஆகலம் நெருப்பு எரிய கூடாது எரிஞ்சா கீழால வந்து எரிஞ்சிடும் ஒரு அளவான இதுலதான் எரிஞ்சுட்டு இருக்கணும் முதல்ல வந்து சட்டி வந்து சூடாயினப்பதான் மாவை வந்து போடணும் இதுக்குள்ள ஓகே நாங்க நினைக்கிறோம் எத்தனையோ பல வருடங்களுக்கு பிறகு மா வறுத்து இல்ல நாங்க இடையக்குள்ள ஒரு ஆளை பிடிச்சு மா இடிச்சு குடுக்குற ஒரு அம்மாவை பிடிச்சு இடிச்சு நாங்க இடிச்சு அக்கா கருவா கொடுத்துடுறதுக்காண்டி இடிச்சாங்க நாங்க அதைத்தான் நான் சொல்லுவேன் பல வருடங்கள் இன்னைக்கு வந்து நாங்க என்ன சொல்லுவோம் இடிச்சிட்டு உடனே மாவை வறுத்து உடனே இடியப்பம் வைக்க போறோம் ஆனா இது புட்டும் வந்து நல்ல வாசமா இருக்கு தெரியுமா புட்டா வச்சா சுடு தண்ணியில குழைக்கிறேன் அந்த புட்டு பச்சை தண்ணியில தான் குழைக்கணும் அதோட வந்து தேங்காய் பூவும் போட்டு வாழைப்பழத்தோட சாப்பிட அந்த புட்டுக்கு டேஸ்டா இருக்கும் கறியே தேவையில்லை இப்போ வந்து சட்டி சூடாயிட்டே நாங்க மாவை போடுவோம் ஓகே மாவை வந்து மேசையில தான் வச்சுக்கேன்னு சொன்னா பக்கத்துல வச்சிருந்து தெஜில கொட்டிடுவேன் மேசையிலேயே வச்சிருக்கு கோழிகள் வேற இப்ப நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் மாவா போட்டுதான் நான் முதல் வறுக்க போறேன் சொன்னா கணக்க போட்டா வறுக்க இயலாது 2 தரம் போட்டு வறுக்கலாம் காணும் இதை பேண்டு போட்டு வறுக்க சரி நாங்க வந்து அவப்பேல கிண்டி தான் வறுக்க கருகிருமா கருகிறத விட அந்த வறுக்கையிலாம போயிடும் அதோட மொழியால கொட்டுன்னு போடும் இது வறுத்து கொண்டு வரவே இல்ல வாசம் வரும் சூடு வர நான் கைவிடாம வறுக்கும் மாவை வறுத்து போட்டு ரூவி தேங்காய் பூ சீனி போட்டு குழச்சி சாப்பிடலாம் நல்லா என்ன சொன்னா இந்த மாவுல வந்து அந்த குட்டி குட்டி முடிச்சா வேலை என்ன சொல்ற உருண்டையா அதை குழச்சி சாப்பிட டேஸ்ட் ஆகும் தேங்காய் சீனி போட்டு அதான் நான் இந்த புட்டுக்கு வந்து கறி தேவையில்லை வாழைப்பழத்தோடு சாப்பிடலாம் இல்ல சீனி போட்டு சாப்பிடலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் கைவிடாம அப்படியே வறுத்து கொண்டு இருக்கும் தாடியால அதுதான் இருக்கு விஷயம் வறுக்கிறது மாறிக்கிற யோசனையில இருந்துட்டீங்களோ மாக்கு விழால எரிஞ்சிடும் மாவு எரிஞ்சிடும் அதோட சரி அதோட விளையாட்டு செய்திகள் முடிவடைந்து விட்டது அந்த போட்டு போக முடியாது தென்னை விழா நேரம் வெடிச்சதுக்கும் பேலன் இல்லை வறுத்தெடுக்கணும் ரூவி இப்படி வறுத்தெடுக்க வாசம் வருது இல்ல மாவுல சூடு வரும் அது உங்களுக்கு இந்த மரத்தின் இனால் இல்ல ரூவி என்ன இல்ல இதுல வந்து மரம் மரத்துக்கு கீழே தான் இருந்து இந்த கிணல்ல இருந்து வடிவா ஆறுதலா என்ன முதல்ல எல்லாம் ஆக்கள் எல்லாமே இருக்கு மா இடிச்சு தரேன்னு சொல்லி ஒரு ஒத்துக்கு இவ்வளவு காசுண்டு வந்து வீட்லயே நாங்க சொன்னா வந்து இடிச்சு தரி நம்ம வெயிலாதான்னு சொன்னா இடிச்சு வறுத்து தர இவ்வளவு காசு ஒரு கொத்துக்கு சொன்னா வந்து மிஷின் எல்லாம் பெருசா இல்ல தானே சில கூடிய வழியில அப்படி ஆட்களை பிடிச்சி செய்யறது நாங்க ஒரு கதை பிடிச்சினாங்க அது மாமிக்கு ஏதோ வெயிலான்னு சொன்னா கூட நாங்க ஒரு கதை
அம்மா எல்லாம் இடிப்பா கொஞ்சம் மேலாதபடியா அம்மா அடிக்கிறேல கையிலாதபடியா அதான் நாங்க ஒரு அடிக்க மாட்டேன். முந்தி அப்பா அம்மா அக்காக்கள் எல்லாம் சேர்ந்து அடிக்கிறதுமான்னு சொல்லுவேன். இந்த புழுங்கல் எல்லாம் குத்துறது. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா சூடாயிடுச்சு. சூடாயிடுச்சு. பறக்குது ரூபிமா என்ன மாதிரி தெரியுமா பதம் கலர் வந்து மாறி இல்ல மாவு எடுத்து பார்த்தா அப்படி சொரசொரப்பா இருக்கு. அதான் கலரும் மாறும் திருச்சி ரோஸ் கலர்ல வேற. நீங்க கை விடாம வறுத்து கொண்டே கதைக்கணும். கதைச்சு கதைச்சு இப்படி நிப்பாடி சொன்னீங்கன்னா எரிஞ்சு போடும். ரூபினிலாவுக்கு வந்து முன் அனுபவம் இல்லை மாவறுத்த அனுபவம். நான் வந்து மாமியை தான் வந்து கூப்பிட போறேன். மாமிக்கு தான் எனக்கு தெரியும். எனக்கும் வந்து எனக்கு தெரியும் இல்ல சூடாயிடுமா? ஓ நல்ல சூடாயிடுச்சு. நல்லா சூடாயிடுச்சு. அதான் வாசம் இது தான் எல்லாரும் பயமாக இருக்கு. எங்களுக்கு கஷ்டப்பட்டு இடி போட்டு எரிச்சு விட்டா அதுக்காண்டி தான் பயப்படுறீங்களா? கவலையா இருக்கு சொல்லுங்க. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து பருத்தமா என்ன சொன்னா இறக்குறதுக்கு பேப்பர்கள் அப்படி இப்படி ரெடி பண்ணா கொஞ்சம் லேட் ஆன வழியா பக்கம் வந்து சட்டியில மாவு இருக்க வந்து எரிஞ்சு விடும். அதால வந்து இறக்கி போட்டோம். இது வறுபட்டோன்னு உடனே இறக்கியாச்சு. மண் மாதிரி சொரசொரப்பா இருக்கு. வறுத்தோம்மா இப்படி இருக்கணும். வேற வறுத்தா இப்படிதான் இருக்குமா. இப்படி கட்டி மாதிரி இப்படி இருக்கு சாடுவா. ஓகே இந்த மிச்சமா வந்து ரூபி வந்து வறுத்து கொண்டு இருக்கிறா. பாருங்க ரூபி வந்து மிச்சமா வறுத்து இருக்கிறா. என்ன மாதிரி ரூபி வடிவா வந்து வறுக்கணும். ரூபி சிரிக்கப்படாது தெரியும். எல்லாம் அப்ப நீங்க சொல்லுவீங்களா? இதுல இருந்து வறுக்கிறது நல்ல ஈஸி. ஆனா அதை இடிச்சு பவுடர் ஆக்கி காரது நான் தானே இடிச்சு. அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எவ்வளவு வேர்வை எல்லாம் மொழி ஆயிடுச்சு தெரியுமா. மறுபோல நேரம் இருக்கு. அடுப்பெரியல ரூபி வந்து துறை இருக்குது. அடுப்பு வந்து எரிக்காது. செம ஜோக்கு. நாளைக்கு நான் சிரிக்கிறேன். நாளைக்கு சிரிங்கோ. நான் நினைச்சு சிரிக்கிறேன். என்னன்னா அடுப்பு வந்து எரியாது ஒரு காலம். தான் வந்து எரியும். வந்து மரும்பு இரவுக்கு வந்து இடியப்பம் வைக்கலாம். வறுக்கிற அனுபவம் எப்படி இருக்கு உங்களுக்கு? வறுக்கிற அனுபவத்தை இருக்க சொல்லுங்க. மா வறுக்கிற அனுபவம் அப்படி இருக்குன்னு சொல்லி. அனுபவம் நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் கை நோய் வறுத்து கொண்டு கேட்க கை விடாம வந்து வறுக்கும். அதுக்காண்டி கை நோய் ஒரு வழியா வேற ஒண்ணு மற்றபடி ஒரு பிரச்சனை. 2 நாளைக்கு தொடர்ந்து வறுத்தா அந்த கை நோய் வராது. பாத்தீங்களோ இதே இந்த மிஷினரி ஒன்றும் பெறாம விட்டா இருந்தால் இதெல்லாம் இப்படி சொல்லுவீங்க. அப்படி யாராவது இப்படி சொல்லுவீங்க. கை உடையுது கால் உடையுது இதெல்லாம் சொல்லுவீங்க. வந்து நீங்க தூங்குவாங்க. சூடாயிட்டு நிலமா இப்பதான் சூடாயிருக்குமா? இவ்வளவு நேரம் அடுப்பு நோமலா தான் எரிஞ்சிருக்கு. ஓகே நாங்க இப்ப மாவெல்லாம் வறுத்து போட்டு பாப்போம். ஓகே ஓகே இப்ப வந்து மாவு வந்து வறுபட்டு நாங்க பிறக்க போறோம். வச்சுட்டு பேப்பர்ல போடுவோம். ஆறு பேப்பர்ல போட்டாதான் ஆறு. அப்படியே சாப்பிட்டு கொட்டி விடுங்க. ஓகே மாவு எடுத்தாச்சு. அவ்வளவுதான் வேல. என்ன மாவு அடிச்சு மாவு எல்லாம் முடிஞ்சது. இவ்வளவுதான் 4 சுண்டை அரிசியில வாசமா இருக்கு. ஒரு மரத்தியாலும் இல்ல. ஓகே நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த மாவை வந்து அரிச்சு எடுக்க போறோம். ஏன்னு சொன்னா இடியப்பம் தானே அவிக்க போறோம். அப்ப இடியப்பத்துக்கு வந்து இப்படி இந்த சின்ன சின்ன கட்டை எல்லாம் இருக்கும் தானே. அதோட வந்து புளிஞ்சு எடுக்கல. அதை குழச்சிட்டு அதால வந்து அரிச்சு எடுத்து இந்த கட்டையை நாங்க குழச்சி சாப்பிடுவோம். பேரு
காலமைக்கு பிளேன் டீயோட ஓட்டியோட குழச்சி சாப்பிட டேஸ்டா இருக்கும். அது அந்த கட்டி வேற வேடிக்க இந்த புட்டு கண்டா இப்படியே குழைக்கலாம். சுட சுடத்த நம்ம அதெல்லாம் வந்து கரண்டி ஆளுகள் போடுறோம். பார்த்தீங்கன்னா இதை அரிச்சு இது கட்டை போடுறதுக்கு ஏன்னா அதுக்கு ஓலை போட்டு இவ்வளவும் கட்டு சொரப்பா இருக்கு. அப்படி கல்லு மாதிரி அப்படி அரிச்சு எடுத்துட்டு வந்து இவ்வளவும் அங்கிட்ட சுத்தமான ஆரோக்கியமானமா இந்த கட்டிய வச்சு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா முட்டை மாவாம் செய்யலாமா? அது நாளைக்கு ஊத்தி போட்டு வறுத்துறதா முட்டைமா குழந்தை தேங்காய் பூ போட்டு தேங்காய் பூ வறுத்து வறுத்து சீனியும் போட்டு இதை நாளைக்கு என்ன செய்யணும்னு யோசிப்பேன். இப்ப இதுக்கெல்லாம் டைம் இல்லை எனக்கு. இடியப்பம் மட்டும் அவிப்போமா? நாங்க இடியப்பத்தை மட்டும் அவிப்போமே பொழுது போடுறது. சரி ஓகே அவ்வளவுதான் வேலை. என்ன நாங்க இடியப்பம் வைக்கிறது பாப்போம். இப்ப நாங்க தேவையான அளவு உப்பு போடுவோம். காரம். இப்ப வந்து என்ன செய்யணும்னு சொன்னா மாவோட நல்லபடியா கலந்து விடும். நாங்க வந்து கொஞ்சம் மாவு எடுத்து வைட்டோம். எங்களுக்கு வந்து 2 சுண்டமா காணும். அதாவது நாங்க 2 சுண்டமா தான் போட்டுருக்கோம் முடியப்பட்டதுக்கு. இப்ப நான் மிச்சம் வச்சா நாளே புட்டை வைக்கலாம். ஒரு நீத்துப்பட்டி புட்டு இது வந்து சுடு தண்ணி கொஞ்சம் ஆற வச்சிருக்கேன். கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சிருக்கிறேன். சுடு தண்ணி தான் குழைக்கணும். கொஞ்சம் ஆறி இருக்கும். நல்லா கொதிக்க கூடாது. ஒரு அளவுக்கு ஆறி இருக்கணும். இடியப்பம் வைக்கிறதுக்கு தட்டுகள் எல்லாம் இருக்கு. இதான் வந்து இடியப்பம் புளியிற ஊட்டால இடியப்ப ஊட்டல். கை வச்சு பிணைஞ்சும் இனி வந்து கையெல்லாம் குழைக்க வேண்டியது. இப்படி விட்டு குழைச்சா எங்களுக்கு தெரியாது தண்ணி காணுமோ காணாது ஒன்று. அவ்வளவுதான் ஆக சுடாது. கொஞ்சம் ஆற வச்சு தண்ணி தானே வாசமா இருக்கு தெரியுமா? நல்ல வாசமா இருக்கு. வாசம் வேணுமா? வருத்தமா இருக்கு. அதெல்லாம் நல்ல வாசமா இருக்கு. கொஞ்சம் தண்ணியா தான் விடுவோம். மேன்சனா இது பக்கம் தண்ணி இழுக்கு. அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து இவ்வளவு தண்ணியுமே காணும். நீ நல்ல வடிவா குழைச்செடுத்தா சரி. பாத்தீங்களா பிணைஞ்சு குழைக்கணும். நல்ல வடிவா பிணைஞ்சு குழைச்சு சாஃப்ட்வேர் நாங்க நார்மலா குழைக்கிறவங்களே இது நல்ல சாஃப்ட்வேர். உங்களுக்கு தெரியும். நீங்கள் சும்மா பச்சை மாவுல குழைக்கிறதுக்கும் வறுத்த மாவுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. தெரியலையே அவ்வளவு வித்தியாசம் தெரியலையே. மாவு ஈஸியா அதோட அந்த மாவு கையில உடைக்கலாம். அந்த வித்தியாசம் தெரியலையே. வறுத்த மாவு பச்சை மாவு உடைக்கிறது தெரியுமே. சரி மாக்குள்ள இடியப்பம் புளிதான் வேலை. இப்ப வந்து உலப்பானையில வந்து என்னண்டா தண்ணி வச்சுக்கலாம். கொதிக்கணும் புட்டுப்பானைக்கு. கொஞ்சம் இடியப்பம் புளிஞ்சிட்டு அங்க வைக்க சரியா இருக்கும். தண்ணியும் கொதிச்சிடும். பானையில வச்சிருக்கு. இதெல்லாம் வந்து நாங்க இடியப்பம் வைக்க போறோம். ஓகே
பாத்தீங்கன்னு சொன்னா இடியப்ப தட்டை நாங்க இடியப்பம் வைக்க வலிக்கிடுவோம். ஓகே ஓகே, முதல்ல கைய தண்ணியில வேண்டிட்டு ஒரு பிடி எடுத்து அப்படியே விரலுக்கு வச்சுட்டு புளிவா அப்ப முதல் வறுத்த மாலை இடியப்பம் வைக்குவேன். இப்ப ஒரு இடியப்பம் புளிஞ்சிட்டா கொஞ்சம் முதல் அமர்த்த கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஓகே, இப்ப வருது அதுதான் முதல்ல இருக்க புளியவே கஷ்டமா இருந்தது எனக்கு. அதான் நீங்க புளியது கூட எப்படி நீங்க இழுத்து புளிய கூட அப்படியே சரியா புளிய கூடாது. அப்படியே பார்த்தேன் அது சரி, அதாவது திறன திறந்த மாதிரி அப்படி இருக்கணும். அது ஓகே, அதாவது சரிக்காம நிமித்தி புளியுங்க, நிமித்துங்க. நான் புளிஞ்சு தரேன், நான் புளியணும், நீங்க புளிங்க. இப்ப நான் இடியப்பம் புளிய போறேன். என்னன்னு சொன்னா அது பார்க்கணும் வேணும்டா கண்டிப்பா. நான் தான் புளிய போறேன். ஏன்னா ரூபிக்கு புளிய பிரச்சனையா இருக்கு. அது என்ன இப்படி சூப்பரா இருக்கு. ரூபி புளிஞ்சு அதை புளிய நான் கிடக்குன்னு ரூபிக்கு அந்த வித்தியாசம் என்னன்னு சொன்னா அந்த பச்சை மாவுல புளிஞ்சு பழைய போச்சு. பரத்தொன்னு ரூபி யோசிச்சதோ டைட்டா இருக்குங்கிற புளிய கஷ்டமா இருக்கு. நான் கொஞ்சம் பெரிய அடியப்பமா தான் புளியுறேன். வலை மேலே சின்ன அடியப்பா புளியுறது இல்ல, பெரிய அடியப்பா ஒரு ஆளுக்கு 4 அடியப்பா. அடுத்தது அவிக்கிறது ஈஸி ஈஸி. புளிஞ்சிட்டு அடுப்புல வைக்கலாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 4 இடியப்பம் நான் 3 இடியப்பம் விழிஞ்சது, வேற 3 இடியப்பம் விழிஞ்சது, மாறி மாறி புளிஞ்சாச்சு. புளிஞ்ச இடத்துல இருக்கிறோம். புளிஞ்சதுக்கு நீ இப்படி அடுக்கிட்டு இந்த தட்டை கீழே வைப்போம். இது பெரிய தட்டு, இது மேல வைப்போமா. இதை வச்சுட்டு இதை வைப்போம். 4 தட்டு வைக்க போனா தண்ணியும் கொதிச்சுட்டு நாங்க வைப்போம் அடுப்புல. வச்சுட்டு மூடி விடுவோம். அடுப்பு நல்லா அடிவோம், முன்னாடி பூவை பிடிச்சிட்டு முடியப்பத்துல. ஓகே, இடியப்பம் அவிஞ்சா சரி. அவிஞ்சிட்டு போல நாங்க திறந்து பாப்போமா. இல்ல கலர் தானே நாங்க உருவாக்குவோமா. இதுல வச்சுட்டு இந்த 2 இடியப்பத்தையும் எடுத்து வைப்போமா. தண்ணி பார்க்க தண்ணி கொதிச்சுட்டு பார்க்க அவையும் இதை வச்சுட்டா இது அவையும் அது புளிய சரி. ஓகே ஓகே சரி. இனி தண்டை அவையும் இதை வாங்கிட்டு இறக்கும். நல்ல சாஃப்டா இருக்கு இப்படியே இருந்தா கலர் கலர் எல்லாம் வித்தியாசமா வரும். இது சுழாவில தான் போடணும், அப்பதான் வேர்க்காது. அதுக்காண்டிதான் இது கொஞ்சம் லேட்டா தான் வரும். இது கொஞ்சம் இருக்கட்டும். இதை புளியுமா, அது கொஞ்சம் ஒட்டி பிடிக்குமே சொன்ன உள்ளாலையில தான் நான் அதுக்காண்டி இருக்கிறக்கட்டும். இந்த 3 டைம் புளிஞ்சிட்டு இப்ப சின்ன அடியப்பமா தான் முடிஞ்சுக்கணுங்க. சங்கம் நட்டத்துல போயிடும். புளிஞ்சு புளிஞ்சு கைவான்னு உதறணும். தொடச்சு அப்படி அமர்த்தணும். தெரியுமா. ஓகே, மெல்லிஸ் தான் இடியப்பம் மெல்லிஸ் இல்ல அளவான இதுலதான் நாங்க இடியப்பம் வச்சிருக்கோம். நான் சில கடையில பாத்துருக்கேன். கடையில இங்க அதே வேண்டுதான் நாங்க சிலது மெல்லிசா விட்டையும் வச்சிருக்கோம். அதான் நல்ல முதல்ல விட்டது கொஞ்சம் பெரிய இடியப்பம் குயிக்கா அவியும் அதை சாப்பிடுவோம். இல்ல மொத்தமா இருந்தா அந்த சாப்பிட அந்த இது இருக்காது, டேஸ்ட் இருக்காது. இல்ல இந்த நிறைய இடியப்பம் சாப்பிடல. என்னன்னு சொல்றது நல்ல மெதுமையாம இருக்கு இடியப்பம், சாஃப்டா
அப்படி இருக்கு வாசமா இருக்கு. அந்த வறுத்தமான்னு சொன்னியா வாசமாம் இருக்கு இடியப்பம். இல்ல இந்த 2 வட்டி இருக்கு. என்ன மாதிரி இதையும் புரிஞ்சு இன்னும் கிடக்குங்களா? ஓகே கட்டித்தனா உனத்தையும் புரிஞ்ச மாதிரி ஷேப்ல. இன்னைக்கு வந்து இரவு சாப்பாடு வந்து இடியப்பம். அதோட வந்து கரண்ட் ஒருதான் வந்தது நின்றுட்டு எல்லாத்தையும் அவிச்சு எடுத்துட்டு காட்டுறோமே. 4:30 கரண்ட் வந்து 5 மணிக்கு நின்றுட்டு கொஞ்சம் தண்ணி இருக்காக எடுத்து ஒரு வேலையில பேருங்கன்னு சொல்லி வேற எங்கேயும் சோட்டாவது தெரியல வந்துட்டு. ஓகே அவிச்சு போட்டு பார்ப்போம். திடீரென வந்து கோழி ஈரல், இது வந்து ஈரல் வந்து காலம் வந்து வாங்கினது ஈரல் வெப்பம்னு சொல்லி அப்ப இடியப்பத்துக்கால வெப்பம்னு சொல்லி படுத்து வந்துச்சு. வெங்காயம் ஈரல்லாம் இப்ப சமைக்க போறோம். அது கொஞ்சம் ஈரல்லாம் இடியப்பமும் சாப்பாடு இடியப்பம். அதோட வந்து மீன் குழம்பும் இருக்குது. இப்ப ஈரல் சாப்பிடாத மீன் குழம்பு சாப்பிடலாம். எனக்கு வந்து ஈரல் பிடிக்காது. ஓகே வந்து வெங்காயம் பட்டி கண்டிருக்கேன். வெங்காயம் பட்ட போறோம் பாருங்க. இப்படி விட்டு போனா கரண்டும் இல்ல. அதோட வெளியிலேயே ஃபுல்லா சமையல் முடிச்சு வலிப்பாம இருக்குதானே நாங்களுக்கும். இப்ப வந்து வெங்காயம் வந்து கூடுதலா போட்டதான் நல்லா இருக்கு. அது கொஞ்சம் ஈரலாம் கணக்கே இல்ல. இது வந்து சின்ன வெங்காயம் 2-3 இருந்தது. ஓகே பச்சை மிளகாய் வந்து ரவுண்டா விட்டோம். அதுதான் நல்லது. பச்சை மிளகாய் இப்ப சரியான விலை 100 ரூபாய் 150 ரூபாய் 1500 ரூபாய் விற்கிறாங்க. எல்லாம் விலைதான். அதுக்காக சாப்பிடாம இருக்கு சாப்பிடத்தான் மனம். வெங்காயம் எல்லாம் பட்டி எடுத்தாச்சு. இப்ப ஈரல், கோழி ஈரல், இது எல்லாமே இருக்கு. ஈரல் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன பீஸா வெட்ட போறோம். பொடிச்சு போட்டு எல்லாம் கழுவி எடுக்கணும். எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டுகள் வெட்டுங்க. பாத்தீங்கன்னு சொன்னா ஈரல் எல்லாம் வெட்டியாச்சு. சின்ன சின்ன துண்டுகள் ஈரல் எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. கழுவி எடுக்கணும். கழுவி எடுக்கணும். 1 கிலோ வேணுமா? 1 கிலோ கூட வரும். இந்த ஒரு புடி ஈரலும் இடியப்போட ஒரு புடி புடி அதுக்கு நாங்க தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விடுவாங்க. தேங்காய் எண்ணெய் வந்து கொதிக்கட்டும். பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம் எல்லாம் எடுத்து வச்சுக்க எல்லாத்தையும் போடுவாங்க. நல்லா பொரியட்டும். நல்லா பொரியட்டும். அவிச்சு முடிச்சாச்சு. சூப்பரா வந்து இடியப்பம் வந்துருக்கு. நல்ல வாசமாம இருக்கு இடியப்பம். எப்படி இருக்கு இடியப்பம். நாங்க 2 சுண்டு மாவுல அவிச்ச இடியப்பம். அது நிறைய வந்துருக்கு. ஆக பெருசா வைக்கல, ஆக சின்ன வைக்க. இது நாங்க முதல் புளிஞ்ச இடியப்பம், இது நாங்க புறாத புளிஞ்ச இடியப்பம். 2க்கும் வித்தியாசம் இருக்குது. நல்லபடியா அவிச்சாச்சு. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ஈரல்ல ஒரு விரட்டுறதுக்காண்டி வெங்காயம் வந்து வதங்க வச்சுக்கேன். அது வதங்கட்டு நாங்க இதை கொண்டு உள்ளுக்கு வச்சுட்டு வருவோம். ஓகே அதை கொண்டு உள்ள வைங்க. ஈரலும் இடியப்பமும் ஒரு செம புடி இருக்கு. இரவு சாப்பாடு கொஞ்சம் உப்பு போட்டு விடுவோம் வெங்காயத்துக்குள்ள. ஈரலுக்கு வந்து கணக்கு உப்பு தேவையில்லை. ஒரு அளவான உப்பு இருந்தா காணும். கூடினா சாப்பிடலாது. உங்களுக்கு இவ்வளவு உப்புமே காணும். வதங்கட்டும். அவப்பேதான் மிக்ஸ் பண்ணி விடுவோம்.
ஓகே நம்ம வதங்கின பிறகு அப்புறம் ஈரலை போட்டு பிறகுனா சரி அதை பட்டி வச்சு ஈரலை போடுவான் அடுப்பு நல்ல உரியுது நல்லா பிரட்டி இதுதான் எண்ணெயிலேயே பொரியும் ஓகே என்ன ஒரு ரம்பையில போடுறதா நாங்க இல்ல அதுல இருந்தா திடீரென விடியப்பட்ட வீரர் பிரட்டி சாப்பிட போறோம் தானே இருந்த வீரர் காலம் வாங்கினது அத மறந்தாச்சு வாங்கினது ஓகே அப்படியே இந்த எண்ணெயிலேயே பொரியும் பொரிஞ்சு வரணும் இந்த எண்ணெயிலே நல்லா பொரியுதானே அந்த ஈரை நல்லா அவியணும் அப்பதான் டேஸ்டா இருக்கும் ஈரை கலர் மாறிட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா அவியட்டும் அவிஞ்சு அப்படியே தூள் போடணும் இப்ப தூள் போட்டா அடி பிடிச்சிடும் பால் விடையில தான் அதுக்காண்டிதான் பொரியட்டுமா ஈரலோட இடியப்பா புளி இருக்கு இந்த இடியப்பா கறி இடியப்பத்துக்கும் ஈரல் பிரட்டலும் எப்படி இருக்கும் சாப்பிட்டா நல்லா இருக்கும் சாப்பிடல தான் சாப்பிடுவோம் ஈரல் வந்து கொஞ்சம் பொரிஞ்சு நான் கொஞ்சம் தூளா போடுவான் கணக்கு தூள் ஈரல் கொஞ்சம் தூவான் போட்டுட்டு அப்படியே பிரட்டி இருக்குமா நல்ல வாசமா இருக்கு நீங்க வந்து அடுப்பாக எரிக்காமல் நம்ம தணல்ல விட்டா அப்படியே வதங்குமா ஓகே சூப்பரா இருக்கு தூள் வைக்கலாம் மாட்டேங்குது டேஸ்டா இருக்கு இப்ப வந்து எங்கிட்ட சூப்பரான ஈரப்பிரதல் வந்து ரெடி பாத்தீங்களா அப்படி பிட்டாண்டு சூப்பரா இருக்கு நல்ல வாசனை இருக்கு ஏன்னா வாசனை இருக்கு இனி குளிச்சுட்டு வந்து சாப்பிட சரியான எத்தனை மணிக்கு தாங்கன்னா எத்தனை மணிக்கு முடிஞ்சிருக்கு வச்சு வேண்டலமா மாவு முடிச்சு வறுத்து இடியப்பமா வச்சு பெருங்கையில தான் இன்றைக்கு ஆனா நல்ல டேஸ்டா தான் இருக்க போகுது ஏன்னா சாப்பாடும் அந்த மாதிரி ஆரோக்கியமான சாப்பாடு நாங்க ரெடி கொண்டு போய் உள்ளுக்கு வைப்போம் எரிஞ்சிருக்கு ஓகே ஈரல் பிரட்டலோட இடியப்பமும் இடியப்பம் நான் சாப்பிட போறேன் மீன் வேணாம் எனக்கு மீன் வேண்டாம் எனக்கு மீன் குழம்பு விட்டது எனக்கு பிடிக்கல சரி நீரை விட்டுட்டீங்க நான் வாரத்துக்கு முதல் அதுக்காக சாப்பிடலாம் வேற நீரை ஓகே நீங்க மீன் குழம்பு சாப்பிடுங்க நீங்க சாப்பிடல எனக்கு வேண்டாம் இங்க பாத்தீங்களா ஒரு இடியப்பத்தோட என்ன சாப்பிடறாங்க மீன் குழம்பு மீன் பொரியல் ஓ ஸ்பெஷல் தான் அப்ப சாப்பாடு சாப்பிடுங்க பாபு இடியப்பம் நல்ல வாசமா இருக்கு இப்போ சொல்லு கமகமக் கமகம வாசத்தோடு இடியப்பமும் மீன் குழம்பும் ரூபி சாப்பிடுறது நான் ஈரல் பிரட்டல் ரூபி சாடுவான விருப்பம் இருக்குதான் ஓகே நான் இப்போ ஈரல் பிரட்டலோட வந்து சாப்பிட போறேன் பாருங்க ஈரல் எப்படி இருக்குன்னு சொல்லு எப்படி ஈரல் பிரட்டல் கமகம வாசத்தோட இருக்கு ரூபி எவ்வளோ துண்டு சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சாப்பிடுங்க என்ன சாடுவான ஒரு விருப்பம் இருக்குதான் என்னதான் சரி ஓகே நான் நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தனி ஈர எடுத்து சாப்பிடுவாங்க அப்படி இருக்குவாங்க ஈரல் வா அப்படி எடுத்து ஓ தனியாக சாப்பிடலாம் போல அந்த மாதிரி இருக்கும் ஆமாம் ஓ சூப்பராக இருக்கு நல்ல டேஸ்ட் சார்
இடியப்பம் வந்து வேற லெவலில் இருக்கு. நீண்ட நாளை பிறகு வறுத்து இடிச்சு வறுத்து இது ஒரு பெரிய வேலை. அவிச்ச இடியப்பம் வேற லெவலில் இருக்கு. ஓகே, மீண்டும் இன்னொரு காலனோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோமே. பாய். பாய்.